ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, சான்ஜோ அதுக்கப்புறம் ஹாங்கு. அதில் அந்த பொண்ணு சான்ஜோ வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஹாங்கு கிட்ட சொல்லும்போது அவனும் அதை கேட்டு ஷாக் ஆயிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான். பார்த்துட்டு கொஞ்ச நாள் பேசிட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க, அதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம ஹீரோயினை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது இப்போ இருக்க மாதிரி சும்மா ரஃப் அண்ட் டஃபாலாம் இருக்க மாட்டா, ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்திருக்கா. அதாவது ஒரு புழு பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிலில் வெளியே வந்து அப்படியே உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்கும். அந்த புழுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பா. பட் கடைசியாக அந்த புழு இறந்து போயிருக்கும். அது இறந்து போனதை பார்த்துட்டு அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரு நாய் இருந்திருக்கும். அந்த நாயை நம்ம வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த நாய் வளர்க்குறதுக்கு அவள் பெர்மிஷனும் வாங்கியிருப்பா. ஸோ இந்த மாதிரி எல்லா உயிர்களுக்கும் அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் அவள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட போயிட்டு எப்பயுமே விளையாண்டுட்டு இருந்திருப்பா. அந்த பையனை கூட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல, அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட கூட எல்லாருமே சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் வந்து தட்டி கேட்கறதுக்கு கூட போயிருப்பா. ஸோ சின்ன வயசுல ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுனா அந்த பையன் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவ அவளுடைய அப்பா கூட போயிட்டு அப்படியே ஒரு பார்க்கில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பா. அப்போ அவர் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நீ எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா இருக்கணுமா, உன்னோட அம்மாவை பார்த்தல அவங்க எப்படி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதே மாதிரி நீயும் வந்து ஒரு நல்ல பொண்ணா வளர்ந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ப்ராமிஸ் கூட பண்ணியிருப்பாரு. அதனால அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவள் வளர்க்கறதுக்காக ஒரு நாய் கொண்டு வந்திருப்பாள் வீட்டுக்கு. அந்த நாய் வந்து இறந்து போயிருக்கும். அதனால அவள் பயங்கரமா அழுதுருப்பா. இருந்தாலும் அவள் அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து நம்ம இப்படி மனசை தளர விடக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங்கான லேடியா இருக்கணும் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளுடைய அப்பா சொன்ன மாதிரியே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை வாங்கிட்டு அவளும் ரொம்ப ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த எதிர்த்த வீட்டு பையன் இருக்கான்ல, அது அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவனோட வீடு வேற பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கு. அதாவது அவங்க வேற ஒரு இடத்துக்கு குடியேறி போயிட்டாங்க போல. ஸோ இதனால அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பா. ஐயோ அப்படின்னா இதுக்கு மேலே நமக்குன்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அவள் வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் அவளுடைய அப்பாவும் இறந்து போயிருப்பாரு. ஸோ இப்படி அவகிட்ட யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டு போகிறது பார்க்கும்போது அவளுக்கு மனசே கேட்கல, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா மனசுக்குள்ள. அதனால தான் அன்னைக்கே அவள் ஒரு முடிவு எடுத்திருக்கா, இதுக்கு மேலே வந்து நம்ம யார் கூடயும் க்ளோஸாக பழகக்கூடாது, ஏன்னா நம்ம யார் கூட பழகினாலும் அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணியிருக்கா. அதனால தான் இப்போ கூட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம ஹீரோ வந்து க்ளோஸாக வர மாதிரிலாம் வரும்போது அவனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பா. பட் முடிஞ்சிருக்காது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இவ சைட் அடிச்சுட்டே இருந்திருப்பா. இது எல்லாமே நமக்கே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்டாக ஹீரோவை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பா அவனுக்கே தெரியாம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எடிட்டிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அவளுக்கு முழுக்க நம்ம ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண அந்த விஷயங்கள் மட்டும் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நான் தேவையில்லாமல் அவன் கூட இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேனா, ஏன்னா அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்க என்னை விட்டுட்டு போன மாதிரி நான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோவை பார்த்தா அதெல்லாம் சரியா போயிடும், அவன் கூட நம்ம ஒன்னா இருக்கலாம், இவன் வந்து நம்மளை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவன் மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறா. இன்னொரு படம் இது. பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வரவே இல்லை. எவ்வளவு நாளா வெயிட் பண்ணி பார்க்கறா. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 6 மாசம் போகுது. ஆனா அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனா அவனுடைய நினைப்பு நம்ம ஹீரோயினை விட்டு போற மாதிரியும் தெரியல. என்ன ஆனா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி அவ ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த படத்துடைய டைரக்டர் ஒரு லேடி அவங்க வந்து சொல்றாங்க, நீ ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப மூழ்கி போயிருக்க அப்படின்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோயேன், என்ன மாதிரி நீ ஒரு டைரக்டர் ஆக முடியாது. நம்மளோட எய்மை நோக்கி நம்ம ஓடணும்னா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிடணும். அந்த மாதிரி எதுவுமே நமக்கு ஞாபகமே இருக்கக்கூடாது. உன்னோட ஃபோக்கஸ் முழுக்க உன்னுடைய எய்ம்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் புரிய வருது, ஆமா நான் ஏன் தேவையில்லாம இப்போ அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கணும், அவன் நடுவில் வந்தான் போயிட்டான், இதுக்கு மேல நான் என்னோட கெரியர் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட நினைவுகள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி எரேஸ் பண்ணிட்டா. இதுக்கு மேல அவனை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு, அவன் லவ் பண்ணதுனால தானே அவ கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான், பட் ஏன் திடீர்னு வராம போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவனுக்கு ஒரு பிரதர் இருந்திருப்பார்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து கேப் ஓட்டுற மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. ஒரு நாள் நைட்டு அவர் வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா தண்ணியில போய் விழுந்துட்டாரு. அதனால தான் இப்போ அவர் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனால தான் இவரை விட்டுட்டு நம்ம ஹீரோவாலையும் பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போக முடியல. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அவனுக்கு அந்த பிரதரும் அந்த பிரதருக்கு இவனும் சொல்லி தான் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இத்தனை நாளா எங்கேயுமே போக முடியாம அவருக்கு பக்கத்திலேயே ரொம்ப சேடா உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வராரு, கொஞ்சம் கான்சியஸ்க்கு வராரு, 4 பேர்கிட்ட பேசுறாரு. அவரோட ஹெல்த்ல இப்படி கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் இருக்கு. அப்பப்போ அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ஹாங்கும் வருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பார் ஓனர் இருக்கார்ல, அவரும் வருவாரு. வந்து கொஞ்சம் ட்ரெஸ் திங்ஸ் இதெல்லாமே கொடுப்பாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம ஹீரோவும் சொல்றான், சரி எங்களுக்காக நீங்க இவ்வளோலாம் பண்றீங்க, பட் உங்களோட வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம், அதுக்கான ரெண்ட் கூட என்னால் இப்போ வரைக்கும் கொடுக்க முடியல சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா
லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த டைம்லலாம் அதாடா முக்கியம், ஃபர்ஸ்ட் நீ உன் அண்ணனை பாரு சரியா, அதுக்கப்புறம் கூட வந்து அதெல்லாம் கொடுத்துக்கோ, அப்புறம் வேற ஏதாவது உதவி வேணாலும் கேளு தயங்காம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு ஓரளவுக்கு காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது காசுலாம் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேலையை பார்க்கறதுக்காக இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணால் அடுத்த நைட்டு இவன் அவனோட அண்ணனை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அந்த மூவிக்கெலாம் ரிவ்யூ பண்ணுற அந்த வேலையையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ இவனை மாதிரியே இன்னும் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த விஷயமும் அவனுக்கு தெரிய வருது. இப்படி இவன் ஒரு பக்கம் ஒர்க்கையும் பார்த்துட்டு அண்ணனையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாளும் இதே மாதிரி அவன் அண்ணனை வெளியே கொண்டு வரான், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கணும், அவங்கள சன்லைட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுறான், அப்புறம் ஒர்க் போகிறான். அவன் இப்போ பண்ணிட்டு இருக்க அந்த ரிவ்யூ பண்ணுற ஒர்க்கு கூட அவனுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வேற பண்ணுறான். ரொம்ப கஷ்டப்படுறான். பாத்ரூமில் கூட அடிக்கடி அவனுடைய அண்ணன் கீழே விழுந்துடுறாரு. அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை பார்த்துக்கிறான். அப்புறம் ஃப்ரீ டைமில் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷம் போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு படமே எடுத்துட்டா. அவள் வந்து ஒரு பயங்கரமான டேரக்டராகவே மாறிட்டா போல. அசிஸ்டன்ட் டேரக்டராலாம் ஒர்க் பண்ணி இப்போ டேரக்டராக மாறிட்டா. அவள் டைரக்ஷன் பண்ண அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு போல. இப்போ அந்த தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாமே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் தேட்டருக்கு வருவாங்கல்ல அந்த ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் இவங்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க போல. அப்போ அங்கே இருக்க ஆடியன்ஸில் யாரோ ஒருத்தங்க எழுந்து கேள்வி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இவ பயங்கரமாக ஷாக் ஆயிட்டா ஹீரோயின். ஏன்னா கேள்வி கேட்டது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். 5 வருஷம் கழிச்சு இப்போயா நான் இவனை பார்க்கணும், நான் ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோ என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல. பட் இப்போ வந்து ரொம்பவே சேடா அப்படியே கொஞ்சம் அவன் ஃப்ரெண்டோட இடத்த வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதான் அந்த ஹாங்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து இப்போ மியூசிக்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கான் போல. அதனால அவனுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கு அந்த ரூம்ல. அப்போ அங்கே உட்காந்து அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி சோகமா தட்டிட்டு இருக்கான். அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த ஹாங்கும் பார்த்துட்டு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படி வந்து சோகமா தட்டிட்டு இருக்க எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்க, அடா அதை ஏன்டா கேட்குற, கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கழிச்சு நான் லவ் பண்ண ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்டா. அந்த படத்துக்கு போகும்போதே எனக்கு தெரியும்னா அவ ஆக்ட் பண்ண அந்த படத்துக்கு தான் போறேன் அப்படின்ட்டு. படமும் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே நமக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்டேஜில் ஹீரோயின் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இவனா இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அவளை பார்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ அவகிட்ட அந்த டைம்ல அவன் என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்த அந்த படத்தை அவன் பார்த்ததுக்கப்புறம் நீங்க படம் எடுத்ததெல்லாமே ஓகே தான், பட் ஏன் இந்த படத்தில் லவ் சாப்டரே இல்லை, நீங்க எதுக்காக அதை வைக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் கிறுக்குத்தனமா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து அதிர்ச்சி, அதுக்கப்புறம் அவன் கிறுக்குத்தனமா இப்படி கேட்குற அந்த கேள்வியில் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறா. ஸோ என்ன பேசுறதுனே தெரியாம ஆமா அப்படின்ற மாதிரி ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஆமான்னு சொல்றா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. மேடம் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உடனடியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு ஆள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு. ஸோ அப்படியே அந்த மீட்டிங்கும் முடியுது. நம்ம ஹீரோ வெளியே வரான், ஹீரோயினும் வரா. வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கும்போது ஹீரோ அப்படி கண்டுக்காத மாதிரி இருக்கான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஷையா இருக்குது போல, அதனால தான் ஹீரோயினை பார்க்காம இருப்பான். பட் இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப காண்டாகுது. நான் யாரை மறக்கணும்னு நினைச்சனோ, யாரை மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, அந்த பைத்தியக்காரனை நான் ஏன் பார்த்தேன், என் வாழ்க்கை முழுக்க நான் இவனை பார்க்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நைட்டு நம்ம ஹாங்க காட்டுறாங்க. அவன் இப்போ வரைக்கும் அந்த பார் ஓனர் இருக்காருல்ல, அவருடைய இடத்துல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு தான் இருக்கான் போல. அப்படியே ரொம்ப வெறுத்து போய் தான் வேலை பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு போல. அப்போ அவரும் கேட்குறாரு, ஏன்டா அப்படியே விருப்பமே இல்லாத மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, நீ எதை பண்ணாலும் அப்படிதான் இருப்ப போல, இந்த மியூசிக் கூட ஏதோ பண்றேன் பெரிய ஆளாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் 5 வருஷத்தை ஓட்டிட்டேன், எதுலையுமே கரெக்டா இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அவனும் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவனுடைய ரூமுக்கு வரான். அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தோணுது போல. சரி ஓகே கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம், நம்ம வந்து மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் மியூசிக் போட்டுட்டு இருக்கான். அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து மறுபடியும் படுக்கலாம்னு சொல்லி பார்க்கறான். அப்போ அந்த பெட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு புக் ஆர்டிகல் மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உடனடியா பாத்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு டைரக்டா போயிட்டு இருக்கான். கதவை வேற போட்டு மாங்குன்னு அடிச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த அடி அடிக்கிற, இருறா வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா பண்ணாடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த புக்கை என் வீட்டில் போட்டு போவ, ஓ அதை நீ இப்பதான் பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, வாடா இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டு போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் பீர் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சான்ஜூன்ற பொண்ணு, அதான் இந்த ஹாங்கோட லவர் இருக்கால, அவ பாத்தீங்கன்னா இவனை விட்டுட்டு போயிருப்பாள்ல, ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கூட அவ ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேலை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ வந்து அவ ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆயிட்டா போல. அவ எழுதின புக்கு தான் அது. அதனால தான் இவனும் வந்து திட்டிட்டு இருக்கான், ஏன்டா அவ எழுதின புக்கை வந்து என் ரூம்ல விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி கோச்சிக்காத வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹாங்கும் சொல்றான், டேய் நான் ஒன்னும் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்றதுக்காக நான் அவளை பத்தி இப்போ கோவமா உங்ககிட்ட
பேசல. நம்ம 3 பேரும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்டா. இப்போ உன் அண்ணனுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கூட அவ எப்படி உன் அண்ணனை பார்க்காம இருந்திருக்கலாம், எனக்கு அதுதான் அவ மேல கோவம் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி விட்ரா, அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதனால வர முடியாம போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா அன்னைக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாமே இவங்களை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏன் லவ் சீனே இந்த படத்துல வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான்ல. உடனே அவளும் என்ன பேசுறதுனே தெரியாம தகச்சு போயிருப்பா. இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இன்னொரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இவன் ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டான் என்கிட்ட அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் திடீர்னு ஒரு சுச்சுவேஷனால இவங்களால லவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் ஏன் அந்த கேள்வி என்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டென்ஷன் தாங்க முடியாம அவளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாடி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இப்போ க்ளோஸா இருக்க ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரியும் கேட்குறா, ஆமா எல்லாருமே படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட ரிவ்யூஸ் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆன்லைனில், நீ என்ன அதை பார்க்காம வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அன்னைக்கு அந்த தியேட்டரில் கூட ஒருத்தன் அவன்கிட்ட கேள்வி கேட்டான்ல, ஏன் லவ் சீனே படத்தில் வைக்கல அப்படின்ட்டு, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்றது, ஆடியன்ஸ் 1000 பேர் 1000 மைண்ட் செட்டில் பேசுவாங்க, அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இவ்வளோ சொல்லும்போது இன்னும் இவளுக்கு கொஞ்சம் காண்டாகுது. தலைவலிக்குதுன்னு இவளை கூப்பிட்டு குடிக்க வச்சா இவன் நம்மளே மறுபடியும் காண்டாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு டேரக்டரை காட்டுறாங்க. அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பான்ல, அந்த படத்தை எடுத்த டேரக்டர். அவர் வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்காரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் படத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவர் போன் எடுத்து பாக்குறாரு. லாஸ்டா அவர் வந்து ஒரு படம் எடுத்திருப்பாரு போல. அந்த படத்துல பயங்கரமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த படமே நல்லா இல்ல, மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து அவர் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. 2 பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்காக ஓடி போகும்போது டக்குன்னு இந்த டேரக்டர் வயிற்றிலே பொக்குன்னு ஒன்று விடுறாரு. ஏன்டா 5 வருஷமா எங்கடா போன நாயே, உன்னை காணோம்னு சொல்லி நான் இவ்வளோ வருத்தப்பட தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை வச்சு எடுத்த அந்த படமும் ஃப்ளாப்பு, இப்போ நான் கடைசியாக எடுத்த படமும் ஃப்ளாப்பு, எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ரொம்ப கேவலமான டேரக்டர்னு சொல்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சார் சொல்றீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த அந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ கடைசியாக எடுத்த படமும் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் மக்கள் எல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவோட சொல்ற, அட ஆமா சார் உண்மையை தான் சொல்றேன், உண்மையாவே நீங்க லாஸ்டா எடுத்த படம் நல்லா தான் இருந்துச்சு, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கான். அவருடைய ஆறுதலுக்காக பேசுறானா இல்ல நிஜமாவே நல்லா தான் இருக்குன்னு சொல்றானான்னு தெரியல. சரி சரி ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம், என்னோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ அந்த லேடி டைரக்டர் ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கா. மேடம் இப்பெல்லாம் ஷெட்யூலே ரொம்ப டைட்டா இருக்கு, நிறைய படம் எடுக்க வேண்டியதா இருக்கு, நிறைய கமிட்மெண்ட்ஸும் வந்துருச்சு, நீங்களும் என்னோட நிலைமையில இருக்கும்போது இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரா தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதம் தான், ஈஸியா எடுத்துக்கோ, ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவர் கூட படம் பண்ணும்போது அங்க இருந்த அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு சில பேர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏய் நீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம டைரக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த லேடி டைரக்டர் இருந்தாங்கல்ல, அவங்க கூட ஒரு பொண்ணு இப்போ சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளுடைய பேரு மூபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி தான் சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட பேரு மூபி. அதை கேட்டோடனே ஹீரோவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ அவ வளர்ந்து போறா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நைட்டு அவன் அண்ணனோட சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா சில டவுட்லாம் இருக்கும் போல. அதை வந்து இப்போ கேட்குறாரு. ஆமாடா தம்பி, நீ இப்போலாம் ஹாப்பியாக இருக்கல்ல, ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நீ ஆஃபீஸ்க்கு போகிறது, வேற ஏதாவது ஒரு வேலையை பார்க்கறது, வீட்டுக்கு வர்றது, இந்த பார்த்துக்கிறது, இதே மாதிரி இருந்துட்டா உனக்கு அது ரொம்ப கஷ்டமா இல்லையா? அதுவும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு பொண்ணை விரும்புகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசின, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அது ஏதோ சின்ன வயசுனா எனக்கு, நான் அப்போ வந்து சும்மா சொல்லியிருப்பேன், பட் அந்த பொண்ணை வந்து நான் இப்போ வரைக்கும் விரும்பலாம் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு வேலைக்கு போகிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே வேற என்ன வேணும், எனக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லை, நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய அண்ணனுக்கு தெரியுது நம்மளோட தம்பி வந்து சும்மா தான் சொல்கிறான், பட் இதெல்லாம் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சி டென்ஷனாக தான் இருக்கா. இவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தா மறுபடியும் ரிட்டன் வந்து என்னை சாவ அடிக்கிறானே எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா இப்போ அப்பா திடீர்னு வந்தாருன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கோவம் தான் வருது. இருந்தாலும் அப்படி வந்தாருன்னா என்ன பண்ணுவேன், நான் மறுபடியும் அவர் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வேன், ஒருவேளை நான் அப்படி அவரை பார்த்தேன்னா இந்த உலகத்திலே என்னை விட சந்தோஷமான பர்சன் வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு ஹீரோயினும் அப்படின்னா இவன் ரிட்டன் வந்ததுக்காக நான் இவனை ஏத்துக்கணுமா சந்தோஷத்தோட அப்படின்ற மாதிரி யோசிக்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் டைரக்டரோட இப்போ கார்ல போயிட்டு இருக்கான். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு லேடி டைரக்டர் கூட அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள்ல, அந்த டைரக்டர் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க போல, அதுக்காக தான் இப்போ அங்க போறாங்க அந்த படத்தை பாக்குறதுக்காக. எதுக்காகனா இப்போ ஃபர்ஸ்ட் டே அந்த ஷோ பாக்குறதுனால அங்க நம்ம ஹீரோயினும் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த படத்துல அவ தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கா, அதனால தான் இப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த டைரக்டரை சும்மா கூட கூட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவோட வேலையே பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பாக்குறது, அதுக்கு ரிவ்யூ
எழுதி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, அதுதான் அவனோட வேலை. ஸோ அப்படியே அவன் அங்கே போயிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள்ல, இப்போ அந்த பாரில் கூட பார்த்துருப்போம். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு உன் படத்தில் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டான்னு சொன்னல, அவனை கூட கண்டுபிடிக்க சொன்னல, அவனை ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்துக்கு இன்வைட்டே பண்ணல, அவனாக தான் வந்திருக்கான், ஃப்ராட் கார் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் போதும் போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அது எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டு இப்போ படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி டைரக்டர் இயக்கின படம். அப்படியே அந்த படமும் முடியுது. உடனடியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யார் கண்ணிலையும் படாத மாதிரி டக்குன்னு வேக வேகமாக வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இது மறுபடியும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு மாதிரி காரில் ஏறி கிளம்பலான்னு பார்க்கும்போது அவளோட சாவியை காணும். ஐயோ சாவியை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ வரான். உடனடியாக பார்த்தீங்கன்னா அவ கத்தி விட்டுறா, ஏன்னா என்ன ஃபாலோ பண்றியா, ஏன் இந்த மாதிரி சில்லியான வேலையெல்லாம் பார்க்குறா, உனக்கு அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறா. அப்பதான் தெரிய வருது அவ கீழே போட்ட அந்த சாவியை கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் சொல்றான், உன்னை சாதாரண பொண்ணு நினைச்சா நீ என்ன இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்க, நீ எப்போ இப்படி மாறின, ரொம்ப சாஃப்டா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது நீ மட்டும் என்னை பாதியிலே விட்டுட்டு போனல, இப்போ என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க, என் மூஞ்சிலே முழிக்காத, நீ செத்துட்டேன்னு நினைச்சிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா பேசிட்டு போயிடுறா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லவே விடலாவ, என்ன ரீசன் எதுக்காக வந்து நான் உன்னை பார்க்க வரல அப்படின்றத அவன் சொல்லவும் இல்லை, இவ கேட்கவும் ரெடியா இல்லை, அப்படியே ஏறி கிளம்பிட்டா. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாதியிலே காலி பண்ணிட்டு போயிருப்பான்ல, அந்த வீட்டுக்கு வந்து புதுசாக யாரோ ஒருத்தங்க குடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்லும்போது அவளும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போறா. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான், அவனுடைய அண்ணனும் இருக்கான். டேய் நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட கேட்கும்போது அவனும் அதே மாதிரி அம்மா நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட தான் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கும் தெரியல இது நம்ம ஹீரோயினோட எதிர்த்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், நம்ம இனிமேல் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கை கொடுக்க வரும்போது அவ அப்போ கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ அந்த இடத்துல நம்ம அண்ணன்காரனும் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சமாளிச்சிடறான். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டைம் அவளுடைய அம்மா ஒரு கானை கொடுத்துருப்பாங்க, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோட ஞாபகம் வந்துடுது, ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டைம் அதை சாப்பிட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதனால அவன் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக வெளியே நடந்து போயிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவன் அண்ணனை பார்க்கறதுக்காக அந்த பக்கமாக தான் போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவன் பார்த்துட்டான், உடனே அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க அண்ணன் சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசன்னால நம்ம ஹீரோயினை பார்த்தும் அவகிட்ட பேசாம இவன் பார்த்தீங்கன்னா பாதியிலே கார்ல ஏறி போயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே ஃபோனையே பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினோட நம்பர் இவங்கிட்ட இருக்கும். சரி ஓகே நம்ம ரொம்ப நாள் அவகிட்ட பேசவே இல்லை, இப்பயாவது கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது அவளுடைய நம்பரை மாத்திட்டா போல, அதனால நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நடுவில் பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சும் 2 பேரும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.